சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பக் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து டாகினை வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு 4 வருஷமா அவன் வீட்டில் வளர்த்துட்டு இருக்கான். ஸோ அதனுடைய ப்ரீடிங் டைம் என்ன, அதுக்கு என்னென்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும், அது எது மாதிரியான வேக்சின் எல்லாம் என்ன கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நான் கேட்க போகிறேன். அவன் இதுக்கு முன்னாடி நிறைய டாக்ஸ் எல்லாம் வளர்த்துருக்கான் வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பக்கு மட்டும் வச்சுருக்கான். ஸோ இது வந்து 3 வாட்டி குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த டீட்டெயிலாம் அவங்ககிட்ட கேட்க போகிறோம். இது வரைக்கும் எத்தனை குட்டி இது போட்டிருக்கு, இது போட்ட குட்டியெல்லாம் எங்கே இருக்குது, அந்த டீட்டெயிலாம் நான் கேட்க போகிறோம். அதை விட முக்கியமாக நம்ம வந்துட்டு இது என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும், எது மாதிரியான வேக்சினேஷன் இது கொடுக்கணும், எது மாதிரி இதை வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றத நம்ம முக்கியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல் தடவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சார். இல்லை, நீ வந்து பக்கு வந்துட்டு 4 வருஷமாக வளர்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும், ஃபஸ்ட்டு இந்த டாக் வளர்க்கணும் அப்படின்ற இன்ஸ்பிரேஷன் உனக்கு எப்படி வந்துச்சு, அதெல்லாம் கேட்டு நம்ம என்னோடய யூடியூப்பில் இருக்கிற சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால தான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஸோ எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பேன்னு நம்புகிறேன். ஸோ உனக்கு இந்த டாக் வளர்க்கணும் அப்படின்ற எப்படி ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்தது? இந்த டாகை நான் ஃபஸ்ட்டு வளர்க்கணுன்ற ஆசைப்பட்டது எப்படின்னா, ஒரு வோடாஃபோன் ஆட் பார்த்தேன். ஆமாம்மா, வோடாஃபோன் அச்சுடாகுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப குட்டீஸாக இருக்கும்போது ஆசையாக இருந்துச்சு வளர்க்கணும்னு. ஃபஸ்ட்டு நான் இந்த டாக் வாங்கும்போது ஒரு சின்ன ஒரு 3 மாதம் குட்டியாக வாங்கணும். இதுதான் நீ ஃபஸ்ட்டு வாங்கின டாக்? இதை வாங்கினது 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின குட்டி. இது வரைக்கும் எங்கள் கூட தான் இருக்குது. எங்கேயுமே போனதுக்கு நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் கூட வந்துடுவோம். ஓகே, எந்த ஊருக்கு போனாலும் எங்கள் கூட தான் இருக்கும், எங்கள் கூட தான் வரும். இது வரைக்கும் 3 முறை ப்ரீட் பண்ணியிருக்கோம். அதுக்கு இது ப்ரீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் ஒரு 6 months ஆகும். ஓ, இப்போ 3 மாதத்துக்கு குட்டியாக வாங்கினது 6 monthsல ப்ரீடுக்கு வந்து 1 year ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஓகே. இது வரைக்கும் 3 வாட்டி ப்ரீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லல இல்லையா? ஓகே. ஒரு வாட்டி எத்தனை ஆகுது? கரெக்டாக இது 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆகுது. ஒரு வாட்டி எத்தனை குட்டி போடும் இது? 5 குட்டி போடும். 5 குட்டி ஃபர்ஸ்ட் போட்டுச்சு, அதுக்கப்புறம் 4 குட்டி, அதுக்கப்புறம் 4 குட்டி போட்டுச்சு. ஓகே. இது ப்ரீடிங் டைம் டியூரேஷன், இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு வாட்டி ப்ரீட் பண்ணிட்டேன்னா எவ்வளோ டைம்? அது 3 months முடியாது. 3 months முடிஞ்சதுக்கப்புறம் தான் திரும்பி பண்ண முடியும். ஓகே. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அந்த ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும்ல, இந்த மாதிரி ஃபுட்டு தான் கொடுக்கணும். குட்டியை எடுத்துட்டு வரும்போது என்ன பண்ணணும்னா, இதுக்கு பெடிகிரி இருக்கும். பேபி பெடிகிரி சின்னதாக இருக்கும். அது கடையில் கேட்டால் கிடைக்கும். 120 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும். 1730 ரூபா வரைக்கும் இருக்கு. இது எப்படி எத்தனை வாட்டி ஒரு நாளைக்கு ஃபுட்டு கொடுக்கணும் அதெல்லாம்? இது வந்துட்டு அடிக்கடி சாப்பிடாது, ஆனால் நான்வெஜ் நல்லா விரும்பி சாப்பிடும். ஓகே. நான்வெஜ் அது இந்த கடையிலே கிடைக்கும்ல, அந்த ஃபுட்டு தானே? அந்த ஃபுட்டு தான் சாப்பிடும். ஓகே. அதில் வந்து பெடிகிரி பெடிகிரி கொஞ்சமாக தான் சாப்பிடும். நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடு நம்ம எப்படி சாப்பிடுமோ நம்ம கூட பழகுச்சுன்னா அதே மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே. இது வேக்சினேஷன் கொடுக்கணும் இல்லையா? அது எத்தனை வாட்டி, எத்தனை மாதத்துக்கு இல்லை எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும்? இது 3 மாதம் குட்டியாக என்கிட்ட வரும்போது அவங்க வேக்சினேஷன் எதுவுமே பண்ணல. இது நாங்கள் கொண்டு வந்து இருக்கும்போது 3 வேக்சின் போட்டோம். மொத்தம் 3 வேக்சின் அது கொடுக்கணும். வேக்சின் கொடுத்ததுக்கப்புறம் தான் அது ஆக்டிவாக இருக்கும். இல்லைன்னா அதர்வைஸ் அதுக்கு காய்ச்சல் வரும். அது காய்ச்சல் அதெல்லாம் வந்துச்சுன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் ஒரு டைம் வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் அது ஃப்ரீடமாக நம்ம கடிச்சா கூட ஒன்றுமே ஆகாது. கடிக்குமா? இது கடிக்கவே கடிக்காது. ரொம்ப பெட்டாக இருக்குது. ரொம்ப அன்பாக இருக்கும், ஒரு குழந்தை மாதிரி. நீ நிறைய குட்டி வச்சிருந்தல? சரி, நிறைய டாக். நான் முன்ன ஒரு வாட்டி வரும்போது நீ நிறைய டாக் வச்சிருந்த. அதாவது இதோட குட்டிங்க அப்புறமா இன்னும் பெருசாகவும் நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ என்ன பண்ண? இது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 6 குட்டி கொடுத்துருக்கோம். பெங்களூரில் 2 குட்டி இருக்கு. இப்போ வரைக்கும் அவங்க எங்கள் கான்டாக்டில் தான் இருக்காங்க, நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அதனால மட்டும்தான் நாங்கள் தரோம். ஓகே. இது இப்படி கூட பழகுறது. ஒரு சில டாக்லாம் நம்ம கூப்பிட்டா வரும், நம்ம சொல்கிறதெல்லாம் செய்யும், அதெல்லாம் சொல்லுவாங்களே. எல்லாரும் நம்ம சொல்கிறது எல்லாமே செய்யும். இப்போ கை கொடுத்துன்னா கை கொடுக்கும்.